அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானவை கடலப்பருப்பு அரை கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, புளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கொரப்பாக அரைக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, 4 பல் பூண்டு போட்டு கொரப்பாக அரைச்சிக்கின்னு இப்போ ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை நைஸாக அரைக்கக்கூடாது, விழுதாக அரைச்சிட்டு இந்த காய்ந்த மிளகாய், பூண்டு, அப்புறம் பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு நம்ம ஒரு 4 மிளகு, ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிட்டு இந்த விழுதோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கடலப்பருப்போடு சேர்த்துட்டு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், மல்லியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் பிசைஞ்சி 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டையாக நம்ம பிடிச்சிப்போம். இப்போ இதுக்கு தேவையானவை குழம்புக்கு தேவையானவை 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானவை 1 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஒரே ஒரு சின்னதாக தக்காளி இருந்தால் போதும், ஏன்னாக்கா புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இது சரியான இதில் நான் வீடியோ எடுத்தாலும் ஒன்று ஒன்றா அந்த வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால் எல்லாமே காமிச்சிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதுமாரி செய்து பாருங்கள். கூட கொஞ்சம் 4 மிளகு போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க, சூப்பராக இருக்கும். அந்த பெருஞ்சீரகமும் போட்டு 3 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் அந்த கடலப்பருப்பு துவரம்பருப்போடு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் 2 டீஸ்பூன்னாலும் போட்டுக்கோங்க, 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு கொஞ்சம் வெந்நீர் கொஞ்சம் வச்சு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் மட்டும் வச்சு இது வேகிற அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சலை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். திக்காக கரைச்சிக்கங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அது உருண்டைக்கு கடலப்பருப்பு துவரம்பருப்பு உருண்டைக்கு போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை எப்போதும் நான் சேர்த்துப்பேன். குழம்பு வைக்கும் போது 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு நைஸாக இந்த குழம்போடு சேர்த்துப்போம். கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ உருண்டை பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொதி வந்துடுச்சு. கொதி வர ஸ்டேஜில் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக தனித்தனியாக நம்ம போடணும். ஒன்றோட ஒன்று நம்ம போட்டாக்கா உடஞ்சி வந்துடும். அதனால் இது தனித்தனியாக போடணும், பார்த்து பக்குவமாக போடுங்க. போட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடின்னு கிளறிலாம் விடக்கூடாது. அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் புதிய நண்பர்களாக இருந்தால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும். அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். கலக்கிலாம் விடக்கூடாது, உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது திக்காக இருக்குன்னு இந்த குழம்பு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவல் தான். இப்போ நல்லா சூப்பராக அந்த உருண்டெல்லாம் எலும்பி வந்துருச்சு, வெந்து சூப்பராக வந்துருச்சு. அருமையான சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.